அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, தொடர்ந்து விமர்சிக்கும் விசிக கம்யூனிஸ்டுகள், முணுமுணுப்பில் இருக்கும் காங்கிரசார், திமுக கூட்டணிக்குள் என்ன நடக்கிறது, இந்த பொருளை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அண்மையில் விசிகவினுடைய உயர்நிலை குழு கூட்ட தீர்மானத்தில் 2 முக்கியமான தீர்மானங்கள். மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட தமிழக அரசு கால நிர்ணயம் செய்ய வேண்டும், இது ஒரு முக்கியமான தீர்மானம். அடுத்து இந்த தலைப்புக்கு வலு சேர்க்கக்கூடிய தீர்மானம் என்பது, முத்தமிழ் முருகன் மாநாட்டு தீர்மானங்கள் மூலம் தமிழக அரசின் அணுகுமுறை வலுவிச் செல்வதாக அச்சம் மேலிடுகிறது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கிறது. அது விவாத பொருளை கனமாக்குகிறது. அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னை மாநகராட்சியை கண்டித்து சிபிஎம் போராட்டம், இதுவும் ரொம்ப முக்கியமான பொருள். அடுத்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் அந்த நிகழ்வு குறித்து காங்கிரசார் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த தலைப்பை நம்ம அணுக இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜென்ராம் சார். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். விசிகவினுடைய தீர்மானத்திலிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். அதில் 2 முக்கியமான தீர்மானத்தில் முருகன் மாநாடு குறித்த தீர்மானத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? தமிழக அரசின் அணுகுமுறை வலுவிச் செல்வதாக ஒரு அச்சம் மேலு, ரொம்ப கவனமாக தான் வார்த்தைகளை போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நான் 100% ஏற்றுக்கிறேன். முழுவதுமாக நான் அவர்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறேன். மதச்சார்பற்ற சக்திகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது, நிரம்ப குறைகள் இருக்கின்றன. பட் நிறைய பேர் பேசாமல் இருக்கிறதுக்கு, இண்டிவிஜுவல்ஸ் ஆகட்டும், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆகட்டும், பேசாமல் இருப்பதற்கான காரணம் லார்ஜர் கோல் இல்லை. இன்று நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதசார்பின்மை என்கின்ற அந்த ஒரு இஷ்யூவுக்காக இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கொள்கையில் ரொம்ப வலுவுடன் இருக்கின்ற காரணத்தால் மற்ற மாதிரி அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்கின்ற விஷயத்தில் அவர்கள் அமைதி காக்கிறார்கள். பட் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஐயப்பாட்டை மதசார்பற்ற சக்திகள் மத்தியில், விசிகா, சிபிஎம் போன்ற கட்சிகள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பது என்பது உண்மை. நம்ம ரவிக்குமார் அவர்களுடைய அந்த அடுத்த நாள் போட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டே கூட நமக்கு நன்றாக தெரியும் அது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கூட அதை சொன்னீங்க. ஆகவே இந்த இஷ்யூவில் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கூட்டணி என்பது நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் இது ஒரு அருமையான அற்புதமான கூட்டணி. இட்ஸ் அ சோஷியல் கொலிஷன். இது வரும் தேர்தலுக்கு தேர்தல் கூடி கலைகிற கூட்டணி கிடையாது. கலைஞர் கூட இப்படி ஒரு அருமையான கூட்டணியை வைத்தது கிடையாது. 3 தேர்தல்களில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மோடி ஃபேக்டர் முக்கியமாக இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், 2 இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள், அவர்களுக்குள் தனிப்பட்ட கொள்கைகள் இருந்தாலும் அவற்றை அந்த கவர்மெண்ட் வந்த பிறகு 21க்கு பிறகு அவர்கள் இங்கு ரொம்ப அணுக்கமாக இருப்பதற்கான காரணம் பொது எதிரியை பற்றின தெளிவான புரிதல் அவர்களுக்கு இருப்பதால். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள், நிச்சயமாக ராஜ்நாத் சிங்குடைய வருகை, அதற்கு பிறகு முத்தமிழ் மாநாடு, இவையெல்லாம் பிஜேபியுடன் ஒரு அணுக்கமான போக்கை திராவிட முன்னேற்ற கழகம் கையாளுகிறதோ என்கின்ற அச்சத்தை, என்கின்ற ஒரு சந்தேகத்தை செக்குலர் ஃபோர்ஸஸ் மத்தியில் அவங்க கூட்டணிக்கு உள்ளேயும் வெளியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. அச்சம்ன்றீங்க, ஆனால் முதல்வர் சொல்கிறார் அது ஒரு விழா, ஒன்றிய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு ஒரு விழாவை நடத்துது, மற்றபடி நாங்கள் மதவாத சக்திகளோடு ஒருபோதும் கைகோர்க்க மாட்டோம்னு முதல்வர் சொன்ன பிறகும் இந்த அச்சம் இருக்குன்னு. கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் சொல்லுகிறார். பட் அந்த நிகழ்வை அது வெறும் நாணய வெளியீட்டு விழா என்பதை தாண்டி அன்று காலையில் பிரதமர் அவர்கள் கலைஞரை புகழ்ந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், எலெக்ஷன் அப்போ 4 மாதம் மேலே அவங்க என்ன பேசினாங்கன்றது நமக்கு நன்றாக தெரியும். தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என்று தமிழ்நாட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் போய் பிரதமரால் அதிகம் விமர்சிக்கப்பட்ட ஒரு பிராந்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல் திமுக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யவில்லை, அது ஒரு குடும்ப கட்சி, மகன்களுக்கும் மகளுக்குமாகத்தான் செயல்படுகிறது என்று கடுமையாக பேசியவர் பிரதமர். இதை வெறும் தேர்தல் கால பேச்சு என்று நாம் கடந்து போக முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கடந்து போக வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களை குறித்து பிரதமர் பேசியதையும் நாம் கடந்து தான் போக வேண்டும். ஆகவே அந்த கோணத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது ராஜ்நாத் சிங் அவர்களுடைய வருகை என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு தூரம் அவர் விளக்கி கூறினாலும் நாம் பார்க்க வேண்டியது அது ஒரு விதமான ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது, ரே ஆஃப் ஒரு சஸ்பிஷன் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. அவங்க விளக்கம் கொடுக்கலாம். நம்பர் 2, இந்த மாநாடு, முத்தமிழ் மாநாடும் அதற்கு பிறகு அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்களும், அந்த தீர்மானங்கள் வெறும் தீர்மானங்கள் தான்,
அவை அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்தியது இந்து சமய அறநிலையத்துறை. அர்ஜுன் சம்பத் இதில் கலந்து கொள்கிறார். நீங்கள் அர்ஜுன் சம்பத்தை அழைப்பதற்கு மோகன் பகவத்தை அழைத்திருக்கலாம். அப்போ இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் தான் விசிகாவுடைய இன்றைய தீர்மானத்தை நான் பார்க்கிறேன். நீங்க நல்லா கவனிங்க, இதை வந்து நம்ம கூட்டணி சிக்கலா பார்க்காம முணுமுணுப்பா ஒரு அச்சம், ஒரு ஐயம் அப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். கண்டிப்பா. அதாவது இந்த கட்சிகள் ரெண்டு எஸ்பெஷலி சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விசிகாவை பொறுத்த வரைக்கும் தலித் இஷ்யூஸ்லாம் அவங்களுடைய ஈடுபாடு என்னன்றது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்து அந்த பிரச்சனையில் வந்து எவ்வளவு தூரம் வந்து வேங்கை வயல்லேருந்து ஆலய நுழைவு பிரச்சனைகள்லேருந்து எவ்வளோ தூரம் இஷ்யூஸ் டெவலப் ஆகிருக்கு நமக்கு தெரியும். அதுலேயும் அவர்கள் வந்து சகித்து கொண்டு இந்த அரசை ஆதரிப்பதற்கு இவர்கள் திமுக மீது, திமுக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காமல் இருப்பதற்கான காரணம் பிஜேபி ஃபேக்டர், மோடி ஃபேக்டர். அதே மாதிரி சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் யூனியன்ஸில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எஸ்பெஷலி டிரான்ஸ்போர்ட் செக்டார்ன்றது நமக்கு தெரியும். அதுலேயும் கூட வந்து அவர்கள் வந்து எடுக்க வேண்டிய அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுக்காமல் இருப்பதற்கான காரணம் இந்த இஷ்யூவில் வந்து நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பது திமுகவை பலவீனப்படுத்தி விடும். அது தேசிய அளவிலான மதவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் நம்முடைய போராட்டத்தை அது வலுவிழக்க செய்துவிடும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த 4 கட்சியிலுமே சிங்கிள் அவுட் சிபிஎம் அண்ட் விசிகே. அதாவது இந்த கூட்டணி கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட்ன்ற முறையில் எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் பொதுவாக இந்த கட்சிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன். இண்டிவிஜுவல்ஸ்கிட்டையும் அது இருக்குது. ஸோ இது ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். ஓகே, பேசலாம். வன்னியரசு இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுல ஒரு அரசை நிர்வாக ரீதியாக விமர்சிப்பது அப்படின்றது கூட்டணியில் இருந்தாலும் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டு தீர்மானம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக, அது பாதையிலிருந்து வழிவி செல்வதாக ஒரு அச்சம் மேலிடுகிறது அப்படின்றது ரொம்ப கனம் பொருந்திய வார்த்தை தானே. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? திமுக கூட்டணிக்குள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன். இல்லை, முதல்ல விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். உள்ளே இருந்தாலும் என்னென்ன வந்து நடக்கக்கூடாது, அல்லது எதை வந்து சுட்டி காட்டுவது, எதை வந்து தட்டி கேட்பது, எதை வந்து நம்ம வந்து விமர்சிப்பது அப்படிங்கிறது இருக்குல்ல. வெளியிலேருந்து விமர்சிப்பதை விட இப்போ யாருமே பேசலை. அப்போ இன்னும் எந்த அமைப்புகளுமே இது குறித்து பேசலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முதல்ல வந்து அதை வந்து பேசுகிறோம், தீர்மானம் ஏற்றுறோம். அப்படின்னா இந்த இந்த கொள்கை ஏற்றுக்கொண்ட கொள்கையின் அடிப்படையில் சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அதை வந்து நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம். அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய தவறு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இல்லை, உங்கள் நிலைப்பாட்டில் சரியாக இருக்கிறீங்க. ஆனால் அரசினுடைய நிலைப்பாடு, திமுகன்ற சித்தாந்த கட்சியின் நிலைப்பாடு கேள்விக்குறியாகுது இல்லை? அதுதான் அதை தான் சொல்கிறோம். அதனால தான் அதை சொல்கிறோம். நீங்கள் அந்த நிலைப்பாடு அரசே நடத்திருக்க கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இந்த முருகன் மாநாடு அரசு நடத்திருக்க கூடாது. இதில் ஏன் என்ன இது வந்து நீங்கள் வந்து சனாதனத்துக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா இல்லை சப்ஸ்டியூட்டா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குல்ல. இது கொள்கை கோட்பாட்டில் வந்து விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே வந்து சமரசம் ஆகவே மாட்டோம். இல்லை, நான் இப்போ வந்து கேள்வி விசிக ஏன் அப்படி வைக்குதுன்றது இல்லை. இப்போ நீங்கள் இதுகாலம் என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா திமுக கூட்டணியை இது கொள்கை கூட்டணி, எங்களுக்குள்ள இடம்ன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. திருமாவளவன் அவர்களே பேட்டியில் என்ன சொன்னார், எங்களுக்கு 1 இடமோ 2 இடம்லாம் முக்கியம் இல்லை, சனாதன எதிர்ப்புன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு முருகன் மாநாட்டு தீர்மானத்தை நீங்கள் பண்ணுறீங்க. இதற்கு எதிர்வினை பாஜக என்ன சொல்கிறாங்க? வானதி சீனிவாசன், திமுக கூட்டணி கட்சி பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் இப்படியே நடங்க அப்படின்றத இந்த அரசியல் போக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் வந்து பொதுவாக பெரியார் சொல்லுவார், பார்ப்பனர்கள் வந்து பாராட்டினா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அதை அந்த ஐடியாலஜி உள்வாங்கி கொண்ட பாஜக பாராட்டினா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது கொள்கை நழுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து விரும்புகிறோம். நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திமுக வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த நிலைப்பாட்டையும் நம்ம வந்து சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஆளுநருடைய தேநீர் விருந்தை வந்து கடந்த முறை வந்து திமுக புறக்கணித்தது, அரசும் அதை புறக்கணிச்சு, விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே புறக்கணித்தோம். இப்போ அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஆளுநர் எடுத்த முடிவில் எதுவும் மாற்றம் இருக்கா? அவர் மாறலை. அப்போ நம்ம ஏன் மாறணும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து முன்வைக்க வேண்டியது இருக்குல்ல. இது அடிப்படையான ஒரு செய்தி தானே. அதுக்காக வந்து இது வந்து கூட்டணி தொடர்பான பிரச்சனையே இல்லை. நானும் இதை கூட்டணி விரிசல்ன்ற இடத்துக்கு கொண்டு போகலை, திரு மணி அவர்களும் அந்த இடத்துக்கு கொண்டு போகலை. இன்ஃபேக்ட் மணி அவர்கள் சொல்வது இந்த கூட்டணி உடையாதுன்ற இடத்துக்கு கூட இருக்கார், இப்படியே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்தில் திமுகவின் இந்த அரசின் செயல்பாடு எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதிலிருந்து மாறுகிறதோ அப்படின்ற அப்படி மாறுதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் வெளிப்படை நீங்கள் சொன்னது போல்
நீங்கள் வந்து நாணயம் கலைஞருடைய நாணயம் வெளியீட்டு விழாக்கு பிறகும் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட மிக ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாங்க. வெளியில் அதுக்கப்புறமும் பேசும்பொழுது நாங்கள் வந்து பிஜேபியோட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான நாங்கள் எதிராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. மதவாதத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக மிக தெளிவாக தான் இருக்கிறாரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அச்சம் மேல அதுதான் அதாவது என்னென்னா இதன் மூலமாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஆதரவு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் வந்து பேசுகிறோம். ஓகே, நீங்கள் உடனே இதை எடுத்ததுனால வந்து பிஜேபி கூட போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு அதீத ஆசையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். ஒரு 3 இன்சிடென்ட்டை சுட்டி காட்டுறாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சித்தாந்த சிக்கல் வரவே இல்லை, உங்கள் கூட்டணிக்குள் அப்படி ஒரு பிரச்சனையே வரலை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழா, ஆளுநர் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறது, அடுத்து முருகன் மாநாடுன்ற இடத்திலிருந்து தானே இந்த பிரச்சனையே. இது வரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருந்தீங்க, இதுல பிரச்சனையே இல்லை. ஆனா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்படி ஒரு போக்கு இருக்கான்றது இல்லை. நீங்கள் ஒரு செய்தி உண்மையாகவே வந்து திமுகவுக்கு வந்து பாஜகவோட ஒரு தொடர்பு இருக்கணும் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அதை முடிவெடுத்திருக்கணும். இனிமேல் அது வந்து அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து எந்த லாபமும் வராது. பாஜக எதிர்ப்பு தானே தேர்தல் பலனை தரும். அதைத்தான் 24க்கு முன்பு வச்சா பலன் கிடைக்காது. இல்லை, நீங்கள் திமுகவினுடைய இருப்பே வந்து சனாதன எதிர்ப்பு தான், இந்துத்துவ எதிர்ப்பு தான். அதில் எந்த இடத்துலையும் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கிற நாங்கள் நம்புகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி செயல்கள், இந்த மாதிரி ஒரு இந்து அறநிலையத்துறை ஒரு அமைச்சர் மூலமாக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற சுட்டி காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறதுக்காக தான் பண்ணுறோம். நம்ம வந்து இது உடனே நேர எதிராக வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த தீர்மானம் போட்டுக்கிறோம் அப்படின்னாலே நீங்கள் வந்து நீங்கள் தவறை சுட்டி காட்டுறது இருக்குல்ல. எங்களுக்கு சந்தேகம் இல்ல, நம்பிக்கை இருக்கு, ஆனா வழிவிடாதீங்க, அப்படி ஒரு அச்சம் இருக்கு. இதன் மூலமா வந்து நீங்க இவர் நம்ம இப்போ ஊடகவியலாளர் மணி அவர்கள் சொன்னது ரொம்ப முக்கியமானது. நீங்க வந்து அர்ஜுன் சம்பத் போன்ற மிக மோசமான ஒரு சனாதன பேர்வழியை உட்கார வைக்கிறதும் இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்டு சரி சனாதன நபரை உட்கார வைப்பதும் கரெக்டாக இருக்கா? நீங்கள் வந்து மோகன் இல்லை நான் ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு நபருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு நபரை கொண்டு வந்து நீங்கள் வந்து உட்கார வைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் மோகன் பாகவத்தை வந்து நீங்கள் வந்து உட்கார வைக்கலாமா அப்படிங்கிற கருத்து வந்து உண்மையிலே சரியான கருத்து தான். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டுவது இல்லைன்னா வந்து மிக ஆபாசமாக திட்டுவது, திமுகவை திட்டுவது, அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கூடுதலாக செய்கிறது யார்? நீங்கள் சொல்கிற அந்த நபர் தான் செய்கிறாரு. சரி, நீங்கள் அவரை நீங்கள் வந்து முருகன் மாநாட்டுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இப்போ இதில் உங்களுக்கு எப்படி சந்தேகம்ன்றது? இதெல்லாம் எப்படி நடக்குது? நடப்பது அரசு விழா தானே, நீங்கள் நம்புகிற அரசு தான், உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குது? இல்லை, நீங்கள் நடந்தது தான் நாங்கள் சுட்டி காட்டுறீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அறிவிக்கும் போதே நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி முருகனுக்கு நீங்கள் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து அரசு வேலை இல்லைங்க. சமய சார்பற்றதான் ஒரு அரசு, மதச்சார்பற்றதான் ஒரு அரசு. அரசு வந்து ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எங்க குறுக்கிட வரும் அதுல வன்னியரசு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சொல்றேன். 100% கரெக்ட். அதே தான். அந்த தனிநபர்களை பற்றி அர்ஜுன் சம்பத் மேலே கூட நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. இட்ஸ் an ideology, not individual. See, நீங்கள் இந்த பர்செப்ஷனே முதல்ல வரக்கூடாது. அதாவது வந்து இவர்கள் பிஜேபியுடன் நெருங்குகிறார்கள் என்ற பர்செப்ஷன் வரக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்துடுச்சு. இப்போ இன்னொரு சம்பவம் நடந்தது. ராஜ்நாத் சிங் எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். பிஜேபி நெருங்குகிறதுன்றது கூட வேற ஒரு தன்மை. ஆனால் திமுக பிஜேபி நெருங்குகிறதுன்ற பர்செப்ஷன் வந்ததான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்திருக்குது. அதை நீங்கள் அதாவது இவங்க நேரடியாக போக மாட்டாங்க, அலைன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க, இப்போதைக்கு வச்சுக்க மாட்டாங்க 26 வரைக்கும். பட் இவங்க கிட்ட 22 MPs இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பல முறை பேசினது தான். அது வந்து பார்லிமெண்ட்டில் 100 வேஸில் வந்து இந்த கவர்மெண்ட் கேன் பெயில் அவுட். அதுக்குள்ளே கூட நம்ம இப்போ போக வேணாம். அந்த பர்செப்ஷன் வந்திருக்குன்றது உண்மை. நம்பர் 2, நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு தொடர்ச்சியாக ராஜ்நாத் சிங் அவருடைய வருகைக்கு பிறகு அடுத்த நாள் வந்து அவங்க பிஜேபி தலைவர் அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் நம்முடைய முதலமைச்சரை பார்த்து பேசி ஏர்போர்ட்டுக்கு லேண்டு முதலமைச்சர் ஒதுக்குறார். இது அடுத்த நாள் அது நடக்கும்போது அந்த கிரெடிட் வந்து பிஜேபிக்கு போகுது. நான் சொல்கிறேன், என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கலைஞர் இருந்திருந்தாருன்னா அதே மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்கன்னா அடுத்து டிஎம்கேலேருந்து ஒரு டெலிகேஷன் வரும், அவங்க பார்த்து பேசுவாங்க. அன்றைக்கு மாலை வந்து கலைஞர் அதை அனௌன்ஸ் பண்ணுவார். ஆனால் அந்த கிரெடிட் வந்து பிஜேபிக்கு போகாது, டிஎம்கேக்கு தான் போகும். இப்போ அந்த மாதிரியான பர்செப்ஷனில் இந்த கவர்மெண்ட் வந்து ஐ திங்க் தேர் ஃபெயிலிங் தான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பேசலாம். திரு ஜென்ராம் அவருக்கு இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, பர்செப்ஷன் பேட்டில் வந்து எதிர்க்கட்சிகளால் நிற்க முடியலன்றதும், ஒரு கொள்கைன்ற புள்ளியில் திமுக கூட்டணி வலுவாக இருப்பது, இதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை சொல்லப்பட்டது. ஆனால் நுணுக்கமான இடம்ன்றது திமுக மெல்ல மெல்ல அது கூட்டணியா அரசியலெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாம்,
பாஜகவை நெருங்குகிறது, ஒரு மென்மையான இணக்கப்பாடை நோக்கி போகுது. அதனால திமுக கூட்டணி கட்சிகள் கொள்கை அளவுல விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்ற பொருள் வருது இல்ல? திரு ஜென்ராம், நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அல்லது நீங்க தலைப்புல வைத்திருக்கிற மாதிரி எதுவும் நடப்பதாக நான் நினைக்கல. தலைப்பை உருவாக்கியவர்கள் எதிர்பார்க்கிற எதுவும் திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிறதாகவும் நான் நினைக்கல. திமுக கூட்டணி 2026 சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கான களப்பணியை சிறப்பாக செய்ய தொடங்கி இருக்கிறது. நீங்க விமர்சனம் செய்வது அல்லது சந்தேகம் கொள்வது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெர்செப்ஷன்ல, அதாவது கட்சிகளுடைய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்த வேறுபாடுகள் எப்போதும் எந்த பிரச்சனையில் வேண்டுமானாலும் வரும். அதையும் தாண்டி தான் இந்த கூட்டணி இருக்கிறது என்பது நன்கு அரசியல் பயின்ற அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிகள் 4-5 கட்சிகளிடம் தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 2024 தேர்தலுக்கு முன்னாலேயும் அந்த கூட்டணியில விசிகே வெளியில வந்துடும். குறிப்பாக விசிகேயை டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின் நடக்குது தமிழ்நாட்டில். அந்த கேம்பெயினின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கருத்து வேறுபாடு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த தீர்மானங்கள் தொடர்பாக சொல்ற விஷயங்களையும் பெரிதாக்கி பேசுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், சில அரசியல் கட்சிகள், சில ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கருத்தை, கூட்டணிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு, அது பிளவை நோக்கி செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது அற்புதமான கூட்டணி. நான் உங்களிடம் பேசிய போதே நான் கூட்டணிக்குள்ளேயே நான் வரல. ஆனா கேள்வி என்பது விசிகாவினுடைய அந்த அச்சமூட்டுகிறதுன்ற வார்த்தை கொள்கை ரீதியான முரண் அல்லவா? நம்ம கூட்டணியவே விட்டுருவோம். பர்செப்ஷன் பேட்டில்ல விசிக சந்தேகத்தை எழுப்புது, அச்சத்தை எழுப்புது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நெருக்கமாக இருந்து கொண்டே விசிகே எப்படி இந்த விமர்சனத்தை வைக்கிறதோ அதே போல ஒரு ஊடகராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் தோழர் திருமாவளவனையும் நண்பர் வன்னியரசையும் நெருக்கமான நண்பராக பாவிக்கிற நான் அவர்களுடைய இந்த தீர்மானத்தின் மீது என்னுடைய பார்வையை வைக்கிறேன். இது எங்களுக்குள்ள உள்ள முரண்பாடு மாதிரி கிடையாது. அறநிலையத்துறை கோயில்களுக்கு இந்துக்களே கோவில் நிர்வாக அதிகாரிகளாக நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்குல்ல அறநிலையத்துறை சட்டத்துல, அதை நீக்காமல் மதச்சார்பற்ற அரசுங்கிறது என்ன இருக்கு? மதச்சார்பற்ற அரசு எந்த அடிப்படையில அந்த மாதிரி விதிகளை உள்ள வச்சிட்டு இருக்கு? அந்த அடிப்படைகளை நோக்கி கேள்வி எழுப்பாம மேல் வாரியாக மேலோட்டமாக இருக்கக்கூடிய உத்திகள் தொடர்பாக கருத்து சொல்றதுல என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறது எனக்கு உண்டான பார்வை. இல்ல, உங்கள் பார்வையில ஒரு கூடுதல் விளக்கம் கொடுங்க திரு ஜென்ராம். அர்ஜுன் சம்பத் தொடர்பாக வைக்கக்கூடிய கருத்துக்கள், அர்ஜுன் சம்பத்தை இந்த மாநாடு அழைத்தது அப்படிங்கிறதுக்கு அவர் பெயரோட ஏதேனும் அழைப்பதில் இருக்கா? ஒருவர் வருகிறார் ஒரு இடத்துக்கு, உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர், மாற்று கருத்து உள்ள நபர் ஒரு இடத்துக்கு வருகிறார், நீங்க உள்ள வாங்கன்னு உங்க அறைக்குள்ள கூப்பிட்டு உட்கார்த்தி வச்சு பேசுவீங்களா மாட்டீங்களா விஜயன்? அத உடனே நீங்க திட்டமிட்டு அழைத்ததாக ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறது எந்த நேர்மை அது? இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு ஜென்ராம். நீங்க கேட்டது நீங்க முக்கியமான இடத்துக்கு நகர்த்துறீங்க. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறப்போ அதன் மீது மேலெழுந்த வாரியாக விமர்சனம் வைக்க வேண்டாம். ஆனால் நடப்பது திமுகவினுடைய அரசு. அப்படி என்றால் ஒரு பாடத்திட்டத்திற்குள் நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாடத்திட்டத்தில் நுழைக்கணும்னு இந்து சமய அறநிலைத்துறையின் எந்த சட்டங்களும் சொல்லாத போது பாடத்திட்டத்துக்குள் நுழைப்பதை தானே விசிக கேள்வி கேட்டுச்சு. அந்த இடம் தேவையற்றது சார். யாரும் நுழைக்கல சார். நீங்க தீர்மானம் போட்டாங்க, அரசினுடைய கொள்கை முடிவுல வந்திருக்கா? அரசு ஏற்றுக்கொண்டதா? அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க, தீர்மானத்தை நிராகரியுங்கள் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கேட்கறாங்கல்ல, அதோட அந்த மேட்டர் ஓவர். அதேதான் விசிகாவும் சொன்னாங்கன்னா ரைட்டு. அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதற்கு திமுக பதில் சொல்லும். திமுக பதில் சொல்லியிருக்கு, ஏற்கனவே ரவிக்குமாருக்கு பதில் சொல்லியிருக்கு, கட்சியில உண்டான பிற தலைவர்களிடமும் அவங்க பேசி இருக்க கூடும். அவங்க எந்த நோக்கத்துல செய்யறாங்கிறத அவங்க கிட்ட விளக்கி இருக்க கூடும், தெரியாது, எனக்கு அது தெரியாது. ஆனா அறநிலையத்துறை கோயில்களுக்கு இந்த அதிகாரிகளை நியமிக்க மாட்டாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் நிர்வாக அதிகாரியாக மட்டும் இல்ல, பக்தர்களாகவே இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள் வருவதை மதச்சார்பற்ற அரசு அனுமதிக்கணுமா வேண்டாமா? அது தொடர்பாக ஒரு இருந்த நிகழ்வுகள் தொடர்பாக அதிருப்தியுற்ற பக்தர்கள் நீதிமன்றத்துக்கு போகும்போது இந்திய நீதிமன்றம் என்ன சொல்லுது? மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? இது சுற்றுலா ஸ்தலம் அல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அது எல்லாம் மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கிறதுக்குள்ள வரக்கூடிய, நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்ல அதற்கு என்ன தீர்வு?
நீங்க நிர்வாக அதிகாரி போட வேண்டாம். பக்தர்களை கோயிலுக்குள்ள எங்கேயும் போக விட முடியாது. பக்தியோட வரக்கூடியவர்கள் பிறப்பால் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக என்றால் நீங்க விட மாட்டீங்க. ரைட்டு, அதையும் தாண்டி போயிடுறோம் எல்லாரும். அதுக்கப்புறம் அறநிலையத்துறை நடத்துகின்ற கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் ஆசிரியர்கள் பிற ஊழியர்கள் இந்துக்களாக இருக்க வேண்டும் ஒரு கிளாஸ் வச்சிருக்கீங்களே, அது மதச்சார்பற்ற அரசா? நீங்க ஈக்குவாலிட்டி இல்லாம ஆர்டிகிள் 14ஐயும் 15ஐயும் பத்தி பேசுறீங்களே, சாதியாலும் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் சொல்ற முக்கியமான யாரிடமும் பாகுபாடு காட்டாதுன்னு சொல்றீங்கல்ல, இந்த சட்டம் எல்லாம் என்ன? இல்ல நீங்க சொல்வதுல சட்ட விதிகள் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க. இல்ல அடிப்படை பாகுபாடு காட்டுதா இல்லையா? இல்ல நீங்க சொல்வதுல எந்த மறுப்பு சொல்ல முடியாது. அது போக என்ஷூர் பண்றது எல்லாமே அது ஒரு வழிகாட்டியாகத்தான் நிக்குது. அதுல இருக்கக்கூடிய அனைத்தையும் செயல்படுத்தி முடிச்சிட்டாங்க இந்தியாலன்னு எங்கேயும் இல்ல. இப்ப நீங்க சொல்வதுல இருக்கிற ஒரே ஒரு கேள்விதான் திரு ஜென்ராம், நீங்க இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டங்களை எடுத்து வச்சீங்க, அது ஒரு நெருக்கடியை தருது, அதை மாற்றாமல் இதை மாற்ற முடியாதுன்னு சொன்னது யாரு மறுப்பதற்கு? அதை மாற்ற முடியாமல்னு சொல்லல, அப்படி சொல்லல, நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்லல. ஆனா அது தொடர்பான பார்வைகளை யார் முன் வச்சிருக்காங்க? இல்ல நான் எல்லாத்தையும் மூடி போர்வையை போட்டு மூடிட்டு சேகர் பாபு ஏதோ செய்தார் என்று விமர்சனம். இல்ல கேள்வி என்னன்னா திரு ஜென்ராம், இந்த கேள்வி என்னன்னா திமுக நினைத்திருந்தால், ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய சட்டங்கள் அப்படி இருக்கு, இன்னைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, நினைத்திருந்தால் இதை கடந்து போயிருக்கலாமே தீர்மானம் கூட. ஏன்னா சேகர் பாபு என்பவர் திமுக சார்ந்தவர் தானே, அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கினவர் தானே. அரசுக்கு இதுல எந்த விதமும் அவங்க எந்த கரையும் அவங்களுக்கு இருக்கிறதாக நினைக்கல. அவங்க இயல்பாக ஒரு அரசியலை எதிர்கொள்கிறார்கள். நீங்க மதம், கடவுளுக்கும் என்னோட தனி மனிதனாக எனக்கும் கடவுளுக்கும் இடையில உண்டான விவகாரம் எங்களுடைய தனிப்பட்ட விவகாரம். அது இன்றைக்கு எங்களுடைய தனிப்பட்ட விவகாரமாக இருக்கு, அது அரசியல் பிரச்சனையாக இருக்குது. இந்தியா முழுக்க கடந்த 10 ஆண்டுகள் வன்னியரசு குறுக்கிட விரும்புகிறேன். இல்லை நான் இதில் அமைச்சர் தனியாக செய்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறது இருக்குல்ல. இப்போ நான் அவர் மூத்த ஊடகவியலாளர், அவரை நான் மறுத்து சொல்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம். முழு இரவு சிவன் நிகழ்வு ஒன்று இங்கே மயிலாப்பூரில் நடத்தினாங்க. அதுக்கு அப்போதே கடுமையாக விமர்சனம் வந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அங்கே நடத்துகிறாங்க. நீங்கள் மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடத்துகிறாரு. அப்போ அவர் இந்த இந்து அறநிலைத்துறையிலேருந்து இந்து அறநிலைத்துறையில் என்ன அவருடைய செயல்பாடு, மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை தர்றாரு. அதில் அவருடைய இந்து அறநிலைத்துறையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சருடைய பணிகள் என்ன, நீங்கள் நிர்வாகம் பார்க்குறது, அதை எப்படி செயல்படுறது, அதை என்ன மாதிரியான ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை செய்யணுமா இல்லையா? நீங்கள் இன்றைக்கி வர சிதம்பரம் தீட்சிதர் கோயிலுக்குள்ளே அதை ஒழுங்குபடுத்த முடியல. இன்றைக்கி வர நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அவங்ககிட்ட கணக்கு கேட்க முடியல. இன்றைக்கி வர நீங்கள் உள்ளே போய் நீங்கள் அங்கே இருக்கிற கனக சபையில் போய் நின்று அதுக்கான பிரச்சனை எழுப்ப முடியல. இது எல்லாமே இந்து அறநிலைத்துறைக்குள்ள செய்ய வேண்டிய மாற்றங்கள் இருக்கு. இல்ல ஜென்ராம் அவர்கள் சொன்னது உள்ளுக்குள்ள இருக்கிற சிக்கல், அதைத்தான் நான் சொல்ல வரேன். பேசாம மேலெழுந்த வாரியா சொல்லிடாதீங்கன்றது. நீங்க மரியாதைக்குரிய ஒரு நடன கலைஞர் ஜாகிர் ஹுசைன் இதில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போகிறாரு. உடனே அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே திமுக முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன அவரை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்கள் அவரை அவங்க அவமதிக்கிறாங்க, அவரை கௌரவப்படுத்துகிறாங்க. ஒரு கோயிலுக்குள்ளே யார் போகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் தான் வெளிப்படையான செயல் தான் முதலமைச்சருடைய செயல். அப்போ அதில் இருக்கிற மாற்றங்களை அவர் முதலமைச்சர் செய்யணும் விரும்புகிறாரு. அப்போ நீங்கள் திமுகனுடைய இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற சட்டங்கள் அந்த கல்லூரிகளில் வெறும் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதி இருக்குல்ல, அது நீங்கள் அதை மாற்றணும் அப்படிங்கிறதுல நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் பேசணும். சரி பேச ஜென்ராம் காத்துருங்க. கலை அவர்கள்ட்ட கேட்ட பிறகும் நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். கலை, ஜென்ராம் அவர்கள் சொல்றது இது தொடர்ந்து திட்டமிட்டு சொல்லக்கூடியது. பாஜகவை நெருங்குகிறது திமுகன்றதும், திமுக கூட்டணிக்குள் அதிருப்தி என்பது ஒரு திட்டமிட்ட இதுதான், அப்படிலாம் இல்லை அப்படின்றதும், அரசு ஒரு எந்த ஸ்டாண்டும் எடுக்கல, அது இல்லாமையே முன்கூட்டியே அப்படி ஒரு சாயத்தை பூசுறது, அதை நோக்கி தள்ளுவதையும் அவர் விமர்சிக்கிறார், மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறார். இல்லை, இப்போ நம்ம விமர்சிக்கல, கூட்டணி கட்சிகள் தான் விமர்சிக்கிறாங்க. அவங்க திமுக பாஜக பக்கம் போயிடுச்சா அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க போயிட்டாங்க. என்ன, எப்படி போயிட்டாங்க? 3 நிகழ்ச்சி தொடர்ந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி இந்த அஜெண்டாவை பார்த்தா நீங்கள் இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ரவிக்குமார் என்ன சொல்கிறாரு, நீங்கள்
கல்வியை காவிமயமாக்குகிறீர்கள் சொல்கிறார். அது வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கு மேலே வச்ச சார்ஜ்? அது பாஜக மேலே. இல்ல அரசு எடுத்துக்கல, அந்த தீர்மானத்தை ஏத்துக்கல அரசுன்றார் திரு ஜென்ராம். அது வேற விஷயம். அப்ப எப்படி எங்க வந்துச்சு? ஏத்துக்கல எங்க வந்துச்சு? ஏத்துக்கிட்டாங்கன்னு இன்னும் வரலையா? எதுவுமே ஏத்துக்கிற வேண்டியது இல்லைங்க, அரசுக்கு தெரியாம அதெல்லாம் வந்துருச்சு. எல்லா ஸ்கூல்ஸ் ஏங்க ஏத்துக்கிறல என்ன எதிர்க்க இதுவரைக்கும் எதிர்ப்பே வரல. அரசாங்கம் சொல்லியிருக்கணும் எதிர்ப்பே வரல. அப்ப ஏத்துக்கிட்டதான அர்த்தம். கூட்டணி கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் அவங்க பாலிசி டாக்குமெண்ட்ல அதை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்களா? என்ன கலை அவங்க ஏற்கலன்னா அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க பண்ணிதான் இது அமுலாகுங்கிற அவசியம் இல்லை. அவங்க அறநிலைத்துறை பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் தான் சொல்லியிருக்கிறாங்க ரெசல்யூஷன்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சொல்லலை. அதனால பாலிசியா அரசாங்கம் ஏத்துக்கிற வேண்டிய தேவை அதில் இல்லை. எப்படி அறநிலைத்துறை முடிவு பண்ணுது. என்ன பண்றாங்க? கந்த கஷ்டி கவசத்துல போட்டி போடுறாங்க, ஒப்பிக்கிறதுல மாணவர்களுடைய தமிழ்நாட்டிலையும் அடுத்த கட்டம் போறாங்க. முருகனுக்கான விழா நடத்துறோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இந்த ரெசல்யூஷன்ஸ் மூலமாக. நான் சொல்ல, இது விசிகாவுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. இப்ப கட்சியினுடைய பிரதிநிதி இந்த அரங்கத்துல இருக்காரு, அவர் சொல்லலையே நீங்க சொன்னதை. ஏங்க நாம ரவிக்குமார் என்ன சொல்ல பத்திரிகையில் வந்திருக்குங்க, அதுதான் நான் இல்ல கலை. ஆனா அது சொல்லல, அவர் சொல்ல பிரதிநிதி இருக்கார் சார், கட்சி பிரதிநிதி அவர் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் காத்துருங்க. என்னன்னா வன்னியரசு அதான் சொன்னாங்க, திமுக அப்படி போனதா சொல்ல, நீங்க அதை இன்டர்பிரேட் பண்றீங்க, போயிடுச்சு ஆல்ரெடி போய் சேர்ந்துருச்சு. அப்படிதான் வந்து ஒரு நேரேட்டிவ் செட் ஆயிருக்குது. அப்படி நேரேட்டிவ் செட் ஆயிருக்குது. அதுல வந்து யாருக்கு எல்லாரும் நீங்க விரும்புறீங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாரும் பொதுவாக இருக்கக்கூடிய அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன நீங்க நான் என்ன சொல்றேன், பெரியார் என்ன சொன்னாரு, நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பல்வேறு அடிப்படை கொள்கைகள்ல நீங்க சமரசம் செய்ய வேண்டியவரும் சொன்னார். அதுல முக்கியமா இந்த இது அத்தீசம் இருக்கு இல்லையா, கடவுள் நம்பிக்கையின்மை, அதுல நீங்க சமரசம் செய்வீங்கன்னு சொன்னார். அண்ணா என்ன சொன்னார் ஆட்சிக்கு வரும்போது, அந்த பரப்புரையிலே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒன்றே குணம் ஒருவனே தேவன்கிற விஷயத்தை நாங்கள் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அண்ணா என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, நாங்கள் பிள்ளையார் சிலையை உடைக்க மாட்டோம், அதே சமயத்தில் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம் சொன்னார். சரி, அதாவது நாங்கள் மக்கள் பிள்ளையாரை கொண்டாடுறதை நாங்கள் ஒன்றும் தடை பண்ண மாட்டோம், ஆனால் நாங்கள் பிள்ளையாருக்கு நாங்கள் கும்பிடுறவங்களா இருக்க மாட்டோம். அதுதான் அது கோர் டிஎம்கே எப்படி இருக்கும்னா, அது இது கடவுள் பக்தியை ஏற்றுக்கொள்ளாது. திமுக அறநிலைத்துறை ஏற்றுக்கொள்ளும் சார், அது ஏத்துக்கிட்ட அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு ஆட்சி அறநிலையத்துறை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். திக தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறவர் தான். அறநிலையத்துறையினுடைய பணி என்ன? அவங்களுக்கு வந்து முருக விழா கொண்டாடுறதெல்லாம் அவங்க பணி கிடையாது. இதை இப்படி கொண்டாடுவதன் மூலம் அது பாஜகவை திருப்திப்படுத்த, பாஜகவை திருப்திப்படுத்துற நான் சொல்லல, பாஜகவை நெருங்கிட்டாங்க இந்த விஷயத்தை வச்சு நான் சொல்லல. பாஜக போட்டி போடுறதுக்காக கூட இதை நடத்தலாம். இது முருக கடவுள், தமிழ் கடவுளை நாங்க கொண்டாடுறோம், இல்ல இதுல தமிழ் கடவுளை கொண்டாடுறோம், அதன் மூலமா நாங்க இந்துக்களை அணுகிறோம். பாஜக இந்துக்களை திரட்டுவதை அதுக்கு எதிர்வினையாக நாங்க தமிழ் கடவுள் என்று முருகனை முன்னிறுத்தி நாங்க விழா எடுக்கிறோம். சரி, அப்படியும் கூட சொல்றோம். ஆனா நீங்க முதல்ல சொன்னது வந்து பாஜகவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னு எப்படி? அந்த மற்ற 3 விஷயங்களை வச்சு எந்த நிகழ்வுகள் வரிசையா வந்தது இல்லையா, கலைஞர் நாணய விழா, அதெல்லாம் வச்சு இல்ல அண்ணன் வந்து அந்த என்ன பேச விடுங்க. இல்ல ஒரு செய்தி அவர் பேசினாரு, இப்ப நீங்க பேசுறீங்க. இல்ல நல்லா இருக்கு விவாதம், நல்லா இருக்கு சுவையா. போற போக்குல பேசும்போது எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் பேசியதா ஒரு செய்தியை சொல்றாரு, காவிமயமாக்குறது பத்திரிகை செய்தியில். அவர் அஃபீஷியல் அவர் சொன்ன முதல்ல அவர் போட்ட அந்த ட்வீட்ல அல்லது வந்து அந்த செய்தியில் என்ன சொல்றாருன்னா, முத்தமிழ் முருகன் மாநாடு சமயச்சார்பற்ற தமிழ் அடையாளத்தை புகுத்தும் நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டிருந்தாலும் அது வகுப்புவாதத்தை தான் வலுப்படுத்தும். ஏனென்றால் தமிழ் கடவுள் எனப்படும் முருகன் இந்த இந்து அடையாளத்துக்குள் நீண்ட காலத்துக்கு முன்பே உள்வாங்கப்பட்டு விட்டார். முருக கடவுளுக்கு ஆடு அறுக்க படையிலிட்டது என சங்க இலக்கியங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி பக்தர்கள் இப்போது பட்டியலிட முடியாது. முருகனும் மற்ற தமிழ் கடவுளும் இந்து அடையாளத்துக்குள் எப்போதோ உள்வாங்கப்பட்டார் இருக்கு. அதுல எங்கேயுமே காவிமயப்படுத்துறது இல்லை. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். எங்க தீர்மானம் அபிஷியலான தீர்மானம், அதனால தவறான செய்தி சொல்லாதீங்க. சொல்லிருக்காருங்க, நான் சொல்றேங்க பத்திரிகையில இல்ல, நான் அபிஷியலா சொல்றேன். நான் இல்ல, நீங்க அபிஷியலா சொல்லுங்க. இத நீங்க பத்திரிகையில வந்து மறுங்க. தினமலர் செய்தி சொல்லாதீங்க. இருங்க, தினமலர் செய்தி சொல்லாதீங்க. நீங்க தவிர்த்தறலாம். நம்ம இல்லாத ஒரு பேப்பரை
இந்து பத்திரிகைன்னு இல்ல, சொல்லிட்டேன். நீங்க அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சாதகமான கலை, பத்திரிகை தான். நீங்க இதை எப்படி சம என்ன? பண்றீங்க? இந்த பிரச்சனையை எப்படி நீங்க இந்து புரிஞ்சுக்கிறீங்க? பத்திரிகையில் வந்து சொல்றேங்க. சரிங்க. ரெசல்யூஷன் 5, 8 and 12 சர்ஃபரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் an attempt to implement BJP's இந்துத்துவ அஜெண்டா. ரவிக்குமார் சொன்னது வந்திருக்கு. இல்ல, இருங்க, அதாவது இருங்க. என்ன, இது அடுத்து சொல்றேன், இருங்க. சரி, நீங்க இதை எப்படி இல்ல கலை பார்வையாளர்களுக்கா இந்த சிக்கலை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க, அப்ப கூட்டணிக்குள் என்ன இருக்குன்னு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? கூட்டணிக்குள்ளே அது வந்து கருத்து முரண்பாடுகள் இதில் ஏற்பட்டிருக்கு. சரி, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. விசிகா நீங்க படிச்ச ரெசல்யூஷன்லயும் அது இருக்குது. அது எனக்கு அவங்க விலகி போயிடுவாங்க அப்படிலாம் கூட்டணி உடைஞ்சு போயிடலாம் நான் சொல்லலை. ஆனா என்ன நடக்குது? ஆனா முற்றி வருது, முரண்பாடுகள் முற்றிக்கொண்டே வருகிறது. அதான் நான் பார்க்குறேன். கொள்கை ரீதியான முரண்பாடு, அடிப்படை கொள்கை ரீதியான, அதாவது பாஜகவின் சனாதன கொள்கை, மோடி எதிர்ப்பு, இதுதான் இவங்களை யூனிஃபை பண்ணியிருக்கு. சரி, அதுல இப்ப ஒரு தொய்வு ஏற்படுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. பேசலாம். ஒரு இடைவேளை மட்டும் இல்ல, நீங்க வந்து இதுல வந்து என்ன இருக்கு நான் சொல்றேன்னா, இந்த இது திமுகவுடைய ஹைப்போக்ரஸி சொல்றாங்க. அதாவது ஒரு உறுதியான ஊசலாட்டம். யாரு சொல்றது? பொதுவா இருக்குது, நான் சொல்றேன். அதானே நீங்க சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றது நானும் சொல்லிட்டாங்க. உதாரணமா தீபாவளி ஆரியர் விழான்னு சொல்றாங்க, வாழ்த்து சொல்ல மாட்டோம். சரி, அதுல வந்து அப்படி சொல்லிட்டு தீபாவளியை கொண்டாடுறாங்க. யாரு கொண்டாடுறாங்க? அவங்க தொலைக்காட்சிகள்லாம் கொண்டாடுறாங்க. அது வேண்டாம், அது சிறப்பா கொண்டாடுறாங்க. இல்ல கலை, நம்ம பாயிண்ட் என்ன சொல்றாரு, என்னுடைய மனைவி போகாத கோவிலே தமிழ்நாட்டுல இல்ல, அது வேற. என்ன நான் என்ன சொல்றேன், கலை நம்ம கூட்டணிக்குள்ள நம்ம இப்படி தனி மனிதரா சுருக்கிட்டா விவாதிக்கிறது இல்ல இதெல்லாம் வந்து சரி இல்ல, அதெல்லாம் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை சாக்கு வச்சு தனி மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய காழ்ப்பை வெளிப்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கம். எனக்கு எந்த காழ்ப்பு அரசியல் பேச மாட்டாங்க. இது போன்ற தனி மனிதர் மேல காழ்ப்பு இல்ல, ஒரு இயக்கத்தின் மீது ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. சரி, பேசலாம். அது வந்து பெரியாரிஸ்டா இருக்காங்களா, அவங்க திராவிட கொள்கைகள்ல நிக்கிறாங்களா, இல்ல இந்துத்துவ கோட்பாட்டுக்குள்ள போறாங்களா அப்படிங்கறத என்னுடைய திரு ஜென்ரம். திமுக பாஜகவை வைத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்மை கால நிகழ்வுகளை ஒட்டி ஒரு பேச்சு இருக்குல்ல. அதிமுக உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவுன்றதும் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்கள் வரதையும் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அதாவது தேர்தலுக்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்து விடும், விடுதலை சிறுத்தைகள் இந்த பக்கம் வந்துரும், காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்த அரசியல் கட்சிகள், அது எதுவுமே நடக்கல. 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சிறு சந்தர்ப்பங்கள்லையும் அந்த கூட்டணிக்குள் பிளவு வர வேண்டும், கருத்து வேறுபாடுகள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நடக்குதுன்னு சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தலுக்கு முன்னால 4 சீட்டு ஜெயிக்கும், 6 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, திமுக கூட்டணி சிதறும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க 40க்கு 40 திமுக கூட்டணி எடுத்ததற்கு பிறகு இப்போ திரும்பவும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால அந்த கூட்டணி சிதறும் அப்படின்னு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கூட்டணியிலேருந்து விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ பிரிஞ்சு வேற இடத்துக்கு போவாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது தனியாக அவங்க மீண்டும் மக்கள் நல கூட்டணியை கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு சொல்லுவாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்னு நான் சொல்ல முடியாது இப்போ. ஆனா அன்னைக்கு நடக்கும்போது என்ன சொல்லுவாங்க, அன்றே சொன்னேன் நான் அந்த கூட்டணி சிதறும்னு அப்படின்னு அன்னைக்கு கிளைம் பண்ணுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி ஆளுநர் தேநீர் விருந்தாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங்கினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே திமுக அந்த பக்கம் நகர்கிறது அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான அடித்தளமும் இல்லை. ஆனாலும் திமுக ஒரு அற்புதமான கூட்டணி ஆனால் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மாதிரி பேசுற நண்பர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் அதுக்கான எந்த அடித்தளமும் இல்லை. இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு விமர்சனத்தை வைப்பது அர்த்தமற்றதுன்றீங்க, ஆதாரமற்றதுன்றீங்க. ஆமா, ஒரு பற்றி கொள்வதற்கு ஒரு துரும்பு கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டு அதை பிடிச்சிட்டு பேசுறாங்க. அது எந்த விதமான மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. நடைமுறையில என்ன இருக்குதுன்னா, 2017
திமுகவினுடைய தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் 2018 திமுகவின் தளபதியாக இருந்த மு.க. ஸ்டாலின் 2018 திமுக தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் 2019 39 இடங்கள்ல 38 இடங்கள் வென்ற ஒரு கூட்டணியின் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறிய மு.க. ஸ்டாலின் 2024 40க்கும் 40 வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியின் தலைவராக மக்கள் தலைவராக பெற்ற மு.க. ஸ்டாலின் 2026 மீண்டும் 4வது பெரிய தேர்தலை வெற்றி பெறுவார். இது சமீப காலத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி வெற்றிகளை பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆனாலும் கலைஞர் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. தேநீர் விருந்து சமயத்திலையும் இதே மாதிரி 2 விஷயமா கேட்டேன். திரு ஜென்ராம் அவர்கள் சொன்னது, இந்த நிகழ்வுகளை வைத்து நீங்க அந்த அனுமானத்துக்கு வருவது சரியல்ல. இது தொடர்ந்து சொல்லிட்டே வந்ததுதான், இப்பயும் சொல்றாங்க இந்த 3 நிகழ்வு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப கூட்டணி இந்த கூட்டணி ஒரு அருமையான கூட்டணி, சோஷியல் கொலிஷன் சொல்றது வாய் வார்த்தையா சொல்றது இல்லை, அது உண்மை. ஆனால் அதை சொல்றக்கூடிய அதே நேரத்தில் இங்கே நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக முடியாது. துரதிருஷ்டவசமாக டிஎம்கே தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா தே ஹவ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதுதான் அவங்க வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்குறாங்க. இது ஃபேக்ட். யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதெல்லாம் செகண்டரி. 3 தேர்தல்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள், 4வது தேர்தலில் கூட வெற்றி பெற முடியும், மறுக்கவில்லை. இது ஜெயிக்கிறது தோக்கிறது பிரச்சனை கிடையாது. இது கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது இதை எப்படி கடந்து போக முடியும்? இந்த 3 விஷயங்களையும் சாதாரண விஷயம் என்று எப்படி இவர்கள் கடந்து போகிறார்கள் எனக்கு புரியல. தலித் பார்ட்டின்னு நம்ம சொல்கிறோம் விசிகேவை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இன்றைக்கி மோடி கவர்மெண்ட்டில் 10 வருஷத்தில் பிஜேபிக்கு விலை போகாத ஒரே பார்ட்டி விசிகே தான். மற்றவங்க எல்லாரும் அந்த பக்கம் போனாங்க. இன்றைக்கி அவங்களோட கோர் இஷ்யூஸில் டிஸ்டர்ப் ஆகும்போது கூட அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அதே மாதிரி சிபிஎம் எவ்வளோ பிரச்சனைகள் இங்கே இருக்குன்றது தெரியும். ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க? ஏன்னா பொது எதிரி. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த 3 சம்பவங்களை கடந்து போகணும், ஏதாவது துருப்பு சீட்டு கிடைக்காதான்னு பார்க்குறாங்க, எதையாவது கையில் இஷ்யூ கிடைக்காதான்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது இந்த 3 இஷ்யூஸும் கடந்து போக முடியாத ஒரு இஷ்யூஸ். ஏன்னா தீஸ் ஆர் ஆல் கோர் இஷ்யூஸ். ரவிக்குமாரோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷமாக நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம், நம்மனா செக்யூலர் பார்ட்டிஸ், இண்டிவிஜுவல்ஸ், ஃபோர்ஸஸ் எல்லாருமே எஜுகேஷனில் பிஜேபி பண்ணக்கூடிய அந்த அட்டூழியத்தை சொல்கிறோம், கல்வியை காவிமயமாக்கக்கூடியதுன்னு. இன்றைக்கி அதே பரிந்துரையை செஞ்சுருக்காங்க. நாளைக்கு செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த பரிந்துரையை எதில் செய்கிறாங்கன்னா, அரசு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் அந்த பரிந்துரை முன்வைக்கப்படுதுன்னா எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலையோ அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இதே சூரப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகவத்கீதையை பாடமாக்கணும்னு ஒரு ப்ரப்போசல் வந்தது, உங்களுக்கு தெரியும், 4 ஆண்டுகளுக்கு முன்பு. அதை திமுக கடுமையாக எதிர்த்தது. இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையில் முருகர் இலக்கியங்களை வைக்கணும், கந்த சஷ்டி கவசத்தை பள்ளி மாணவர்கள் பாடணுன்ற ஒரு பரிந்துரை வருதுன்னா அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கலன்னு சால்ஜாப் சொல்லக்கூடாது. அதை கடந்து போக முடியாது. இதெல்லாம் சீரியஸ் இஷ்யூஸ். இதை கடந்து இது சின்ன விஷயம், இதை நம்ம அப்படியே கடந்து போயிடலாம்னு சொல்லாதீங்க. மற்றபடி ஜெயிக்கிறது தோக்கிறது கூட்டணி அதை பற்றி யாருமே இப்போ பேசல. இஷ்யூ கொள்கை அளவுல வலுவுறாங்களான்னு சுருக்கமா தெரிஞ்சின்றோம். இல்ல அதாவது வெவ்வேறு சூழல்கள்ல அணுகுமுறைகள் வெவ்வேறு விதமாக மாறும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நான் மணி சொல்றதுல இருந்து பெரிதாக வேறுபடல, ஆனால் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வேறுபடுறேன். என்ன பிரச்சனைனா, 10 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கத்தை ஆளும் கட்சி பெரும்பான்மை மதவாத ஆட்சியாக அரசியலின் அடித்தளமாக பயன்படுத்திட்டு இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை, பன்மைத்துவம்ங்கிற மாதிரி காந்தி, நேரு, அம்பேத்கர் முன்வைத்த இந்தியா என்ற கருத்தாக்கத்தை மீறி பெரும்பான்மை மதவாதமே இந்தியாவின் தன்மை, அதுதான் பாரதியம் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி நடந்துட்டு இருக்குது. இப்போ மேற்குலக நாடுகள் சொல்லுகின்ற மதச்சார்பின்மைங்கிறத இந்தியா என்றைக்குமே முழுமையாக ஏற்றுக்கொண்டது. அதுல திமுக சமரசம் பண்ணதுன்னு நாங்க வருத்தப்படுறோம். நீங்க சொல்ற அடிப்படை சிக்கலை நீங்க கோடிட்டு காண்பிக்கிறீங்க. ஆனா சாஃப்ட் இந்துத்துவா எடுத்த பல கட்சிகள் கீழே விழுந்துட்டாங்களே. நீங்க சாஃப்ட் இந்துத்துவானா எங்களுக்கு இந்துத்துவா பாஜகவே இருக்குன்னு போயிட்டாங்களே, அதை தானே கோடிட்டு காண்பிக்கிறது கூட்டணி கட்சி. சார், சாஃப்ட் இந்துத்துவாங்கிற நிலைமைகள் வேற. இப்ப திமுக அதே விஷயத்தை திமுகவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விசிகேவோ கையில எடுத்தா அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத செய்து காட்டுவது வேற. நீங்க இது போன்ற விஷயங்கள்ல எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அந்த சமயத்துல மாநாடு நடந்த போது வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி தான்.
அது யாரோ பெரிய தலைவர்கள் சொன்னது இல்ல, சாதாரண தொண்டர் யாரோ ஒருவர் பகிர்ந்து கொண்டதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற இந்த மாநாடு நடக்கும்போது அந்த மாநாட்டுக்குள்ளேயும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு போக முடியுது. ஆனால் இதே மாநாட்டை வேறு கட்சி ஒன்று நடத்தியிருந்தால் பழனிக்குள்ளேயே சிறுபான்மை மதத்தினர் இருக்க முடியாது. இந்த வேறுபாட்டை தமிழ்நாட்டு மக்கள் எப்போது உணரும் சுருக்கமா அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற சிக்கலை ஜென்ராம் அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார். அதை நீங்க சாஃப்ட் இந்துத்துவான்ற இடத்துல கூட தள்ளிட முடியாது. சுருக்கமா உங்க பார்வை. இல்லை அது அவர் கடந்து போகிறார் நான் பார்க்குறேன். நான் அது இஸ்லாமியர்கள் அங்கே உள்ள பந்தலுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்றது அளவுகோல் கிடையாது. ரொம்ப சிம்பிள் இஷ்யூ. அரசுக்கு மதத்தில் என்ன வேலை? நீங்கள் பள்ளிகளில் கொண்டு போய் பாடத்திட்டமாக வைக்கணும்னு வைக்கக்கூடிய அந்த பரிந்துரையும் கவர்மெண்ட்டே அந்த விழாவை நடத்துறதும் எப்படி நியாயம்? அவங்க கூடவே இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி சொல்கிறாரு, கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன வேலை? சிபிஎம்மோட செக்ரட்டரி சொல்லியிருக்காருல, கவர்மெண்ட் ஒதுங்கி நிற்கிறதா வேலை, எதன் பொருட்டும் இதை நியாயப்படுத்தாதீர்கள். ஒரு இடைவேளைக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் ஆசிரியர் வீரமணி சொல்றாரா அல்லது விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்களா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுதாங்கிறது முக்கியம் இல்ல. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற தனிநபராக என்ன சொல்றோங்கிறது தான் முக்கியம். இந்தியாவின் தன்மையே பெரும்பான்மை மதவாதம் தான் நிறுவி இருக்கிற ஒரு சமூகத்துல இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்க இயலாதது. ஒரு இடைவேளைக்கு அரசியல் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். பன்னீர்சு கூட்டணிக்குள் இருக்கிற நிறைய நுணுக்கமான இடத்தை பத்தி எல்லாம் பேசணும். இதனோட டேக்அவே நீங்க என்ன சொல்ல, ஒரு கூட்டணி கட்சியா அதற்குள் அங்கம் வகித்து உங்களோட பார்வை என்ன? இல்லை, முதல்ல ஒரு தோழமையா ஒரு நட்போடு தான் இதை நாங்கள் அணுகிறோம். எதிர்நிலையிலேருந்து பகை நிலையிலேருந்து நம்ம இதை அணுகலை. ஒரு குடும்பத்துக்குள்ள தந்தை மகன் உறவு அப்படி இருக்கும், இல்லை அண்ணன் தம்பி உறவு இருக்கும். அதை தவறுகளை சுட்டி காட்டுறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். இப்போ நாங்கள் எல்லா இடங்களையும், இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடியேற்றுவதற்கு அனுமதி மறுக்கப்படுது. நாங்கள் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறோம். முதல்ல கூட்டணி அமைஞ்ச பிறகு கூட முதல் போராட்டமே நாங்கள் தான் நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற முடியல. இன்றைக்கி நாளைக்கு கூட கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துகிறோம், இது காவல்துறையிலேருந்து சொல்கிறாங்க கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி தான் ஆவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலைகளை கண்டித்து காவல்துறையை கண்டித்து தான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் நடத்தும். எங்கள் தலைவரே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. கிருஷ்ணகிரியில் நடந்த போராட்டத்தையும் எங்கள் தலைவர் அந்த காவல்துறையை கண்டித்து தான் போராட்டத்தை நடத்துகிறார். ஸ்ரீமதி அது யாருமே நடத்தலை, விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தணும். கள்ளக்குறிச்சி இதுக்கு விடுதலை சிறுத்தை தான் கூட்டணியிலேருந்து நடத்துகிறோம். அப்போ இது கூட்டணியிலேருந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னாலும் மக்களுடைய உரிமை சார்ந்து உரிமை பிரச்சனைங்கிறது வேற, கூட்டணிங்கிறது அதுல விசிக ரொம்ப ஆழமா நம்புறது சனாதனம் பாஜக எதிர்ப்பு தானே. அந்த புள்ளி தானே ரொம்ப அபாயகரமா. அதைத்தான் சொல்றேன். அதுதான் கூட்டணி அப்படிங்கிறது வேறையா இருக்குது. நாங்கள் இந்த மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், இது ஒரு கலெக்டர் பிரச்சனையாக இருக்கிறாரு, ஒரு எஸ்பி பிரச்சனையாக இருக்கிறாரு, இல்லை அரசு அதிகாரிகள் பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதை நாங்கள் எதிர்கொள்கிறது பிரச்சனை. ஆனால் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நாங்கள் அதை அகில இந்திய அளவில் அதை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொல்கிற சனாதன எதிர்ப்பு அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் ஏதோ புதுசாக அதை சொல்லலை. ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா சொன்னது, தந்தை பெரியார் சொன்னது, கலைஞர் சொன்னது, தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கூட சனாதனத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்கிறாரு. அதனால் அவங்கள குறைச்சி மதிப்பிடுறது இருக்குல்ல, இது ஏதோ புதுசாக அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது போல, அது தேவையில்லை. கூட்டணிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா செயல்பாடு அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதனால் இதனால் கூட்டணி உடஞ்சிரும் அப்படிங்கிறது இல்லை. 26 விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலேருந்து தொடர போகிறோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் விஷ் லிஸ்ட் வைக்கக்கூடாதுங்கிறாரு நண்பர் ஜென்ராம். ஆனால் அவர் பெரிய விஷ்லிஸ்ட் வைக்கிறார். என்ன, முதல்வருக்கு பட்டம் கொடுத்துக்கிட்டே போகிறாரு, அவரை சாம்ராட்டுங்கிற அளவுக்கு தூக்கிட்டு கொண்டு போகிறாரு. என்ன, சக்கரவர்த்தி ஆக்கிட்டார், மன்னர் சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். அந்த மாதிரி அந்த தனிநபரை பாராட்டி அவர் விஷ்லிஸ்ட் கொடுத்துட்டே போகிறாரு. ஆனால் நம்ம யார் விஷ்லிஸ்ட் கொடுக்கூடாதுங்கிறாரு. நமக்கு எந்த நோக்கமும் எந்த எண்ணமும் வரக்கூடாது, எந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, நான் கூட்டணி கட்சிகளெலாம் உடைஞ்சி வெளியே வந்துடுவாங்க. இந்த திமுகவுடைய கடந்த இந்த 3 விஷயங்களில் திமுக நடவடிக்கைகளை கூர்ந்து நோக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் என்ன நினைப்பாங்க, அதுதான் பார்க்குறேன். அவங்க மனசில் என்ன வரும்? கூட்டணி கட்சிகள் அவங்க பல்வேறு விஷயங்களில் முரண்பாடுகள் வந்தாலும் தாஜா பண்ணிக்கிடுவாங்க. வின்னபிலிட்டி அங்கே இருக்குது. ஆனால் வின்னபிலிட்டி அவங்களை யுனைட் பண்ணுது. மோடி எதிர்ப்பு யுனைட் பண்ணிச்சு. சட்டமன்ற தேர்தலில் வின்னபிலிட்டி அவங்கள ஒன்று. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். 2019 முன்பும் அரசு தேநீர் விருந்தில் கலந்துருக்கு, ஆளுநர் கொடுத்ததில் பிரதமரை அழைத்து விழாவையும் நடத்தி இருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வரலையே சிறுபான்மை மக்களுக்கு? நல்லா தானே வாக்களிச்சாங்க. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு தானே. ஏங்க,
அரசு பிரதமரை கூப்பிட்டு ஒரு இது ஒரு சதுரங்க போட்டி விழாவில் கூப்பிட்டாங்கங்கிறது விஷயம் வேற. இதில் வந்து தமிழக அரசு நடத்தக்கூடிய விழா அது. இதில் வந்து நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறீங்க, ராகுல் காந்தி உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி நீங்கள் புறக்கணிச்சிருக்கிறீங்க. இது வந்து கிளியராக ஆளுநர் விருந்தில் நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம்னு ஒரு நிலையை எடுத்தீங்க. கடந்த ஆண்டும் கலந்துக்கிறல, இப்போ கட்சி ஆட்சின்னு மாற்றி ஏதோ மாச்சரியங்கள் பேசி கலந்துக்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் என்னடா நம்மளை இவங்கள பார்த்து ஏமாந்து நின்றுட்டுமே, நம்மளும் போயிருக்கலாமே, டீ குடிச்சிருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க அவங்கள ஆக்கிட்டீங்க. இதெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க கூட்டணி கட்சி மனநிலையும் பேசுறீங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத முதற்கொண்டு நீங்க உள்வாங்கி பேசுறீங்க. இப்ப இல்ல அது அவங்க என்ன நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நினைக்கிறது பரவாயில்ல. சரி, நான் தான் சொல்றேன், அவங்க நினைச்சா கூட முரண்பட்டா கூட ஒன்றுபட்டுக்கிருவாங்க. ஆனா மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடித்தான் ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு மாநகராட்சியில. சரி, இது இன்னைக்கு நடந்த விஷயம், வந்த விஷயமா? சரி, எங்க மாநகராட்சி பள்ளிகள்ல 4 பள்ளிகள்ல பிரெஞ்சு மொழி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களாம், கத்து தர போறாங்களாம். எதுக்குன்னு எனக்கு தெரியல. சரி, அது இன்னொரு பல விஷயங்கள்ல கொள்கை மாறுபாடுகளை இந்த அரசு அங்க கொண்டு வந்துகிட்டே இருக்குது. வந்து இவங்களுடைய அடிப்படை நிலையிலிருந்து இவங்க மாறிக்கிட்டே போறாங்க. எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப எங்கேயும் போக மாட்டோம், சரி, கூட்டணியில தான் இருக்கிறோம். இவர் சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்றாரு, ராஜ்நாத் சிங் வந்து வர்றதை பத்தி சொல்றாங்க. ஒரு நாணயம் வெளியிடுறது அப்படின்னா ஒன்றிய அரசு செய்யுமா, மாநில அரசு செய்யுமா? மாநில ஒன்றிய அரசு தான் அது முடிவெடுக்குது. சரி சரி, அப்ப அவங்க தான் வந்து திமுக வரணும் அப்படிங்கிற விருப்பம். இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். அவங்க பண்றாங்க. அப்ப திமுகவுக்கு அதுல விருப்பம் இல்ல, திமுக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, விருப்பம் இல்லாம அழைச்சிருக்காங்க. இல்ல, நாணயம் வெளியிடுறது தேவை, சரி, ஆனா ஒரு ஒன்றிய அரசுனா அது முடிவு செய்யும். சரி, யார கூப்பிடணும் அப்படிங்கிற ராகுல் காந்தியை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது சரி, இது வந்து ஒரு புரியாத. நன்றி, நேரமின்மை, சிறப்பு நன்றி, குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, நன்றிகளை சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.